புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வணக்கம் மக்களே. சரி, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்போம். அது கன்வியூஷன் தான் இந்த செகண்ட் எபிசோட். அண்ட் இந்த எபிசோட்ல வந்து நம்ம காலேஜ் லைஃப் அது மட்டும் இல்லடா, இந்த மாதிரி 100 எபிசோட் சொல்ல முடியும். அவ்வளோ இன்சிடென்ட் ஸ்கூல் லைஃபே இன்னும் நிறைய இருக்கு. இல்ல, நான் அந்த ரேடியோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, ஆமா, அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா பல பேரோட எவல்யூஷனே அதுல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த தடவை ஆர்ஜே விஜே பத்தி பேச போறோம். நம்ம சொல்லியிருந்தோம் ரேடியோ ஜாக்கி as well as the வீடியோ ஜாக்கி, இவங்களை பத்தி தான் பேச போறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த காலேஜ் லைஃப் அப்படின்னு ஆரம்பிச்ச பத்தியா, அப்ப என்னாச்சுன்னா நீ வந்து பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆனா எம்டிசில போயிருக்க. அதனால ஒரு சில பஸ்ல வேணா பாட்டு போட்டுருக்கலாம். அந்த டைம்ல எல்லா பஸ்லயும் போட மாட்டாங்க. பஸ்ல பெருசா பாட்டு போட மாட்டாங்க. இதுல ஹெட்செட் மாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு எஃப்எம் கேட்டுட்டு போவோம். ஓகே. ஆனா பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபோன் கிடையாது. இல்ல பஸ்ல வந்து பாட்டு அப்படினும்போது ஒரு சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேல வெல்ட் அடிச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு சின்ன எஃப்எம் பிளேயர் இருக்கும். அந்த எஃப்எம் பிளேயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணி, ஆண்டனா இருக்காது அதுக்கு, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒயரை வெளியில வரலும் கம்பியில கட்டி விட்டுட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு ரிசீவ் ஆகும். நல்லா இருக்கும். அதுலயும் அந்த மாதிரி போயிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பஸ்ல எல்லாம் ஊருக்கு போறப்பல அந்த டைம்ல ஞாபகம் எனக்கு நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல போய் ஏறினா டபுள் டேக்கர் பஸ் உண்டு. ஆமா, டபுள் டேக்கர் பஸ் வந்து 2008 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா சென்னையில வந்து நிறைய இடத்துல மேம்பாலம் சென்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அந்த பஸ் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு கத்திப்பாரா பாலம் வந்தது. கத்திப்பாரா பாலம் வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க இதை. சோ டபுள் டேக்கர் பஸ்ல போயிருக்கீங்க. அதுவும் ஒரு சம டிஃபரெண்டான மும்பைல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ரெட் கலர் பஸ். இங்க வந்து ஆனா ப்ளூ கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட் வித் இங்க வந்து ஆஷ் ஒயிட் இருக்கும், சென்டர்ல பிளாக் இருக்கும். நீங்க முதல் ஒன் படத்துல பாத்திருப்பீங்க, அர்ஜுன் 2 பஸ்ஸுக்கு நடுவுல ஓடிக்கிட்டு மேலே ஏறுவாப்ல. ஆமா ஆமா. சோ அதான். சோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன ஆயிடுச்சுன்னா ராகிங்குள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தனி பஸ், டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலும் தனி பஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி விட்டாங்க. அந்த மாதிரி கூட இல்ல, இந்த ஏரியால இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த ரூட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் இந்த பஸ் அந்த மாதிரி ஏத்தி விட்டாங்க. சோ அப்ப என்னாச்சுன்னா அது ஒரு காலேஜ் பஸ் கிடையாது. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா எக்ஸிஸ்டிங் காலேஜ் பஸ் தவிர பிரைவேட் பஸ் போட்டிருந்தாங்க. சோ பிரைவேட் பஸ்ல எப்படி நிறைய காலேஜ் பண்ணிருந்தாங்க, எங்க காலேஜ்லயும் பண்ணிருந்தாங்களா. சோ இதுல என்னன்னா காலேஜ் பஸ்லயும் பாட்டு உண்டு, பட் ரொம்பலாம் இருக்காது. பிரைவேட் பஸ் சொல்லவே வேணாம், செம்மையா இருக்குமா. அப்ப என்ன பண்ணானுங்க, கரெக்டா நான் காலேஜ் ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கிறேன்னா ஜில்லுன்னு இருக்காதுல பாட்டு ஓடுது. 2006ல நீ ஜாயின் பண்ணிருப்ப. ஆமா, அதனால அது இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, பாட்டு மட்டும் ஓடுது, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஓடுது. இன்னும் அது வந்து செம்ம ஃபீலா இருக்கு ஒரு சாங்கும். அப்போ வந்து சாங்ஸும் அப்படின்னு வச்சுப்போமே 2010 வரைக்கும் வச்சுப்போம். அந்த 2000 to 2010 இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டு பார்த்தோம். 1990ல இருந்து 2000 வரலும் ஒரு இல்ல 1990 மாஸ் தான். கரெக்ட் தான். 2000 to 2010 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது ரீமிக்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருந்தது அந்த பீரியட்ல. ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா போட்டிருந்தாரு. ஆனா இருக்கிற ரீமிக்ஸ்லயே அதான் அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருந்தது. 2004 2005 எல்லாம் போட்டிருந்தாங்க. அன்பே ஆறுயிரே அந்த படம்லாம் வந்த டைம்ல வந்து ரீமிக்ஸ்லாம் நிறைய வந்தது. நியூ படத்துல தான் ஃபர்ஸ்ட் ரீமிக்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வல்லவன்ல இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி வந்து சிம்பு இல்ல, சாரி, அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, அதுவும் ஒரு ரீமிக்ஸ் பாட்டு தான், பழைய பாட்டு, அவங்க அப்பாவோட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட அந்த நியூ படத்துல அந்த பாட்டு வந்தது, எம்ஜிஆர் பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய. மொத்தம் அந்த டைம்ல ரீமிக்ஸ் ஒரு ட்ரெண்டா இருந்தது. இப்போ எப்படி ஏஐ வெர்ஷன்ல வந்து பாட்டு வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இறந்த ஒரு கலைஞரோட வாய்ஸை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸை வந்து ஏஐல போட்டு இப்போ இது வேற அது கம்ப்ளீட்டா வேற இது மாதிரி அப்போ என்ன பண்ணாங்கன்னா பழைய பாட்டை அப்படியே புது வெர்ஷனா போட்டு மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப அப்படியே மெமரியில இருக்கும். அப்படியே எத்தனை தடவை இன்னொன்று என்னன்னா நிறைய தடவை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ அந்த பஸ்ல போகும்போது கிடைச்சதா, அதை தவிர எஃப்எம்ல எப்பயாவது போட்டா கிடைச்சதா, அவ்வளவுதான். அதை தவிர வந்து நம்ம என்ன பண்ணோம்னா MP3 ஃபைல் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க போன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரேஜே இருக்காது. அதுல 5 பாட்டு அதிகபட்சம் போட முடியும். இதுலலாம் வந்து அப்படி இருக்க போன், எல்ஜி போன் ஒன்று என்கிட்ட இருந்தது. என்ன பண்ண, என்கிட்ட இருந்த போனை எடுத்துட்டு போயிட்டு அதுல MP3 ஒர்க் ஆகல, செகண்ட் ஹேண்ட் போன் தான் வச்சுக்கேன். மாமா வாங்கிட்டு வந்தாங்க, யார் ஏதோ ஆஃபீஸ்ல கொடுத்தாங்கன்ட்டு வேற போன் மாத்திட்டாங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோனில் இது பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்க்குறேன். என்ன பாட்டே ஏறல, கனெக்டே ஆகலை. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், எல்ஜி ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போனேன். எல்ஜி ஷோரூமில் என்ன பண்ணிட்டேன், 500 சொல்லிட்டான். சரி, நான் என்ன பண்ணேன், அதுக்காக 500 சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து வீட்டில் அப்பப்போ கொடுப்பாங்கல்ல, அந்த காசை சேர்த்து 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். வச்சிருந்த காசுல கையில் இருந்தது.
300 சம்திங் 200 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட போயிட்டு 300 வாங்கிட்டு போயிட்டேன். அம்மா என்ன நினச்சிட்டாங்க, சரி பண்ணுறதுக்கு 300 நினச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சு? நான் சொன்னேன் 500, நான் 200 பே பண்ணியிருக்கேன், நீங்கள் 300 கொடுங்கன்னு. அம்மா அதை கவனிக்காம என்ன பண்ணிட்டாங்க, 300 தான் கொடுத்துட்டாங்க. 500 ஆச்சுன்னு பில் எடுத்துட்டு போய் கொடுத்தனேன். வச்சு திட்டுனாங்க. ஏன்டா சரி ஆக்சுவலா அவன் 500 கேட்டான். இல்ல சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து போடுறாங்கல்ல, ரிப்பேர் பண்ணி போடுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரிப்பேர் பண்ணிட்டு தான் போடுறானுங்க. ஓகே, அப்ப அவ்வளவு காசு வாங்குறானுங்க நம்ம கிட்ட, ஏமாத்திட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், சின்ன பசங்க, நமக்கு எதுவும் டெக் பத்தி வாலிப வயசு. அதான் அப்பதான் போன்லாம் வந்திருக்கு. 1100 அப்போ வந்தது. அது ஒரு 2000 3000 அப்போ வித்துது. 1100 அப்போ வந்தப்ப 2003 2004. ஓகே ஓகே, அந்த டைம்ல 2004 வந்தது. சிம் கார்டோட சேர்த்து வாங்குறதுனால காஸ்ட் அதிகமா இருக்கும் அப்ப. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு வெர்ஷன் வரக்கூடிய ஃபோன் வந்தது. நோக்கியால கலர் லைட்லாம் வச்சு ஃபோன் வரும். சீரிஸ் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்த ஃபோனு கூட ஏதோ உன்னோட இதுல கூட இங்க இருக்கு. அந்த ஃபோன் வந்து செங்கல் மாதிரி இருக்கும், மேல இருந்து தூக்கி போட்டா கூட உடையாது. 3310 தான். எக்ஸாக்ட்லி. அந்த ஃபோன் வந்து மேல இருந்து கீழே போட்டானா இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்த செங்கல தான் இந்த ஃபோன் தான். என்னன்னா இப்போ ரீவிசிட் வந்திருக்கு பார்த்தல. இதே மாதிரி ரிலையன்ஸ்ல வந்து வேர்ல்டு கப் நடந்தப்ப GSM ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2003 வேர்ல்டு கப். அப்ப கர்லோ துனியா முத்திமே அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. என்னமோ சொல்றாங்க. ஆமா, ஹிந்தி ஆடு. எனக்கு அதனால ஞாபகம் இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாருமே அந்த போனை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஷேவாக் அவங்க அம்மாவுக்கு பேசுவாரு. ஜஹீர் கான் வந்து வீட்டுல இருந்து கூப்பிடுவாங்க, வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு டீம்ல அப்போ ஒரு ஆட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக என்னன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரிலையன்ஸ் ஃபோன் வந்தது. இந்த ரிலையன்ஸ் ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் பசங்க வந்து டஃப் ஃபைட்டு கொடுப்பானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, மேலே இருந்து தூக்கி போட்டானுங்க. ஒருத்தன் எதாச்சியாக தான் போட்டானுங்க. சும்மா அப்படி இப்படி தூக்கி போட்டானுங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சு சீன் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அந்த ஃபோன் கீழே விழுந்து உடையவே இல்லை. நாங்கெல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறோம். இதே மாதிரி ஒரு CDMA ஃபோனு, GSM ஃபோன்லாம் அப்போ வந்து ரிலையன்ஸ். அந்த ஃபோனு விழுந்து உடையவே இல்லை. செம்ம ஷாக்கு எங்களுக்கு. கீழே போயிட்டு பார்த்தோன்னே அடா பாவி டேமேஜ் ஆகலடா அப்படின்ட்டு கீழே இருந்து கத்துறோம் நாங்கள். அப்போ என்ன பண்ணா, இவன் பேசிக்கிட்டே இருந்துட்டு என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவன் இந்த ஃபோன் வச்சுருந்தான். யார் தூக்கி போட்டானோ இவன் என்ன பண்ணா, ரிவெஞ்சுக்கு இந்த ஃபோனை தூக்கி போட்டான். இதுவும் உடையில. கீழே போய் வேக வேகமாக டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேக வேகமாக நாங்கள் ஒரு 4-5 பேர் வேகமாக வேற யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்தா இந்த ஃபோனும் டேமேஜ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி அந்த டைம்ல வந்த ஃபோன்ல இருந்து யாருமே இதை கிளைம் கூட பண்ணலடா. ரிலையன்ஸும் சொல்லல என் ஃபோனை நீங்க 2 அடி மேல இருந்து போடுங்க, 6 அடி ஒயர் போடுங்கலாம், ஃபோன் கீழவே உடையாது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அப்படிலாம் சொல்றாங்க. என்ன எடுத்து தெரியுமாண்ணா, இப்போ என்னன்னா 1 அடி தூரத்துல இருந்து உடஞ்சிருச்சு. இந்த போன் வந்து கீழே விழுந்தா உடையாது. இது ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட் பண்றானுங்க, வச்சு கம்ப்ரஸ் பண்றானுங்க, உடையவே இல்லை. அதாவது ஒரு லிமிட்டட் பிரஷர் கொடுக்குறாங்க. பிராக்டிகலா இது மேல லாரி எல்லாம் விட்டு ஏத்துனா உடையதாங்க செய்யும். அப்ப கூட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற பேனல் போர்டு அவ்வளவு ஈஸி. ஏன்னா அந்த பேனல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிடும் போர்டை. அதுக்காக ரோடு எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க முடியாது. இந்த போன்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போன் தான் நான் யூஸ் பண்ணேன். எங்க மாமா இதெல்லாம் பேட்டரி எப்படி இருக்கும்னா ஆவரேஜா இருக்கும்டா. இதுல ஒரு ஸ்னேக் கேம் இருக்கும். ஸ்னேக் கேம் போட்டு ஏன்னா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. இந்த போன் பேட்டரி ஏன்னா ஆவரேஜா இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த காலத்துல ஆவரேஜா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அதிகமா போன் பேசுறோம். அப்பெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கால் பேசினாலே ஒரு வாரம் நிக்கும் இந்த சார்ஜ். அதனாலதான் இப்போ வந்து ஒரு நாளைக்கே காலி ஆயிடுதுடா. காரணம் என்ன தெரியுமா, அவ்வளவு தூரம் போன் யூசேஜ் ஜாஸ்தி. போன் கால் ஸ்கிரீன் டைம் நமக்கு வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ பெரும்பாலும் சும்மாவே இருக்க மாட்டோம். சும்மா இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் போயிடுறோம், ஃபேஸ்புக் போயிடுறோம், இல்லைன்னா யூடியூப் போயிடுறோம். ஏதோ ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கடுத்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கோம். சிலருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குற, ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கும். அடுத்தடுத்து அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் நானே வந்து நிறைய சமயம் ட்ரெயினில் போகிறப்பையோ பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பொலிட்டிக்கல் வீடியோ ஏதாவது பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு ஃபிட்னஸ் வீடியோ வரும். நான் கரெக்டாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். யாரோ ஃப்ரெண்ட்ஸோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோன்னா அடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிறதுனால இப்போ இருக்க ஃபோனில் வந்து சார்ஜ் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருது. ஆனால் இந்த ஃபோன்லலாம் வந்து சார்ஜ் நல்லாவே இருக்கும். அது காரணம் அதுதான். வாரத்தில் எத்தனை தடவை பேசுனீங்க? ஒரு 4 தடவை கால் பேசிட்டு எஸ்எம்எஸோ ஏதோ ஒன்று அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு வரேன், காலேஜுக்கு போகிறேன், இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அந்த மாதிரி இருந்தது போய் இப்போ சும்மா தட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து எஃப்எம் இங்கே தான் வந்து நிற்கிது. எஃப்எம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எஃப்எம் கேட்டுகிட்டே இருக்கிறது பழக்கம் ஆயிடுச்சா. வீட்டில் நம்ம ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருந்த பழக்கம் போய் சின்னதாக எஃப்எம் வந்து
ஒரு வெறும் சின்ன ஸ்பீக்கர் வச்சு ஒரு இவ்வளோன்னு தான் மெலிசா நீங்கள் கண்ணாடி வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன டிவைஸ் தான். அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு எல்லா ஸ்கூலுக்குலாம் வருவானுங்க பசங்க. சிலர் மேட்ச் போகும். ஆஸ்திரேலியாவில் காலையில் 4:30க்கு டெஸ்ட் மேட்சோ ஒன் டேவோ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மதியத்துக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஸ்கோருக்கு ஃபாலோ பண்ண முடியாது. காலையில் வீட்டில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இதில் தான் பசங்க என்ன பண்ணுவானுங்க, யாராவது அந்த ரேடியோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவானுங்க, மாட்டிப்பாங்களா? மாட்டெல்லாம் மாட்டாங்க. சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யாராவது வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கேட்டுட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருந்தா வெளுத்து வாங்கியிருப்பாங்க. காலேஜில் ஸ்கூல் படிக்கும்போது நான் சொல்கிறது, ஸ்கூல் படிக்கும்போது சார், என்னோட மேக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார், முரளி சார்ன்ட்டு. அவர் இருக்கார் இப்போ, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த சார் என்ன பண்ணுவார்னா, செமையாக கெத்தாக வருவார் ஆள். ஒரு நோக்கியா ஃபோன் வச்சுட்டு வருவார். நோக்கியா ஃபோன் வச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே வரும்போது அவர் அன்னைக்கு என்ன ரிங்டோன் வச்சிருக்காரு அப்படின்ட்டு பசங்க ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. ஓகேவா? வெறும் நோக்கியா ஃபோன் தான், சின்ன ஃபோன் தான், கலர் கலராக லைட் அடிக்கும். அந்த நான் மாடல் எனக்கு ஞாபகம் இல்லை. 3220. ஓகேவா? அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வருவார். வந்துட்டு, ஏய் இன்னைக்கு இவ்வளோ ஸ்கோர்ரா, அவரே சொல்லுவார். ஆமாம் 11 ஓவர் ஆச்சுரா, மாட பையனுங்க என்னடா ஆடி இருக்கானுங்க அப்படின்னுவாரு. அவரே சொல்லிடுவாரு. ஆமாம், திடீர்னு ஃபார்முலா எழுதுங்கடா அப்படின்ட்டு போர்டு பக்கம் திருவிட்டு கிரிக்கெட்டை பார்க்காதீங்கடா அப்படின்றாரு. இல்ல நீ அந்த டைம்ல நல்லா இருக்கும். அப்ப இல்ல நீ சொன்ன போன் இங்க தான் கிடக்குது. ஆமா சரி, நம்ம பசங்க இல்ல ஆல்ரெடி வீடியோ இருக்கு, நான் பீரோல எடுத்து போட்டு காட்டிக்கிறேன். சரி, அதான் 3220 சம போன் தான். ஃபுல்லா இங்க 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 லைட், இங்க லைட் லைட் எரியும், நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம். ரிலையன்ஸ்ல எனக்கு என்ன தெரியுமாடா, அப்பயே ரிலையன்ஸ் சிடிஎம்ஏ போன் சொன்னல, அதுல ஆர் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்திருக்கேன். ரிலையன்ஸ் ஆர் வேர்ல்டுன்னு சுத்திக்கிட்டே இருக்குங்க. இன்டர்நெட்டுக்கு நம்ம தேடுவோம், ஸ்கோர் பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிட்டு எல்லாம் அப்படியே அந்த போனை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், சுத்திக்கிட்டே இருக்கும். அது பெரிய சர்வீஸ்டா. அப்ப ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கே வந்து ஒரு ஆப் மாதிரி இன்பில்டா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நம்ம வந்து கேம் விளையாடலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருந்தது அவங்க கிட்ட. ப்ளே ஸ்டோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பக்தி ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா அந்த ஒரு 4 நம்பர் டிஜிட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஆமாம் காசு போய்கிட்டு இருக்கும். அது வேற விஷயம். எல்லாம் யாரும் தெரியாமல் என்ன பண்ணுறவங்க, எஸ்எம்எஸ்ல வருமா, ஆமாம் டக்குன்னு அது தொட்ட உடனே இப்போ எப்படி நீங்கள் பாப்அப்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அந்த நம்பர் அழுத்தி நம்பர் தெரியாமல் டச் பண்ணுவாங்க, ஆக்டிவேட் ஆயிரும். இல்லை இது எப்படின்னா, நீ சொல்கிறது உண்மை. அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா மை நோக்கியான்னு ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் வேர்ல்டு தான் செம்ம ஃபேமஸ். ஆர் வேர்ல்டு வந்து என்கிட்ட ஆர் வேர்ல்டு பேஸ்ட் ஃபோன் வந்து நோக்கியாலையும் வச்சிருக்கு. இப்போ மேலே இருக்குல்ல, அது அதில் நான் பேட்டரி போட்டு ஆன் பண்ணால் ஆர் வேர்ல்டு வரும். மேலே இருக்கலாம் அங்கே, அதில் இப்போ பேட்டரி போட்டு ஆன் பண்ணால் அது வந்து சிடிஎம்ஏ ஃபோனு. அந்த ஃபோனை காட்டு வைப்பல அப்புறமா அது சிடிஎம்ஏ ஃபோனு. ஸோ அதில் இப்போ நான் பேட்டரி போட்டு பூட் பண்ணால் ஆர் வேர்ல்டு, ரிலையன்ஸ் வேர்ல்டு வரும். அது ரிலையன்ஸ் தான் சிடிஎம்ஏ ஃபோன். ஸோ சிடிஎம்ஏ ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்தது. எனக்கு சிடிஎம்ஏ ஃபோன்ஸும் ஜிஎஸ்எம் ஃபோன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா, அதுக்காக சிடிஎம்ஏ இப்போ மொக்கையா ஏன் அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அதோட ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சரி, ஓகே, இதை நம்ம அப்படி டெக்காக போயிடும். இருந்து டெக்குக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா பயந்துடாதீங்க, டெக்கு பக்கம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கும் அதுக்கு மேலே பெருசாக தெரியாது. ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 6600, 1100, அந்த 3310, அப்புறம் அந்த ரிலையன்ஸ் சிடிஎம் அந்த மாதிரியான ஃபோன்ஸ் தான். டாட்டால இருக்கும் பார்த்திருக்கீங்க? டாடா டோகோமோ இருந்தது. முன்னாடி ஆமாம், டாடா இண்டிகாம், டாடா இண்டிகாம்ன்ட்டு ஒன்று வரும். அந்த ஃபோன் நல்லா இருக்கும். அந்த பீரியட்ல அதுக்கு முன்னாடிலாம் ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா எஸ்டிடி பூத். நீங்கள் இந்த ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி எஸ்டிடி இல்லடா, எஸ்டிடி மட்டும் இல்லை, பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டி எல்லா இடத்துலயும் இருக்கும். விவேக் காமெடியில இப்பயும் நீங்க பார்க்கலாம். அது ரன் படத்துல எல்லாம் செம்மையா இருக்கும். சிவா எங்கடா அங்க சுத்தி, அதான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைக்கு அடிப்பாரு. ரிங் போகுது, நீ அடிச்சிருக்கிறது ஏன் கிடைக்குதாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து பிசிஓ ஐஎஸ்டி எஸ்டிடிலாம் இருக்குமா. எஸ்டிடினா நம்ம ஊருக்கு ஒரு கோட் வேற போடணும். அது வேற ஒரு வடிவேல் காமெடி தெரியல உனக்கு, அர்ஜுன் கூட எக்ஸ்ட்ரா நான் சொல்லாம எக்ஸ்ட்ரா நம்பர் எதுக்கு போட்டேன் அப்படினு ஒரு காமெடி. சார் அவங்க ஊருக்கு போறணும்னா எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு தான் சார் ஆகணும். அப்படிதான் இருக்கும். இந்த பூத்லாம் வேற இருக்கும். அப்ப அது ஒரு பிசினஸ்டா. அதாவது ஒரு சின்ன கேபின் இருக்கும் ரவுண்டா. இப்போ நீங்க சில ரவுண்ட் லிஃப்ட்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே போற மாதிரிலாம் நீங்க வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பூத் இருக்கும். பூத்துக்குள்ள போயிட்டு கண்ணாடி பூத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணி நம்ம உள்ள இருந்து டயல் பண்ணி பேசிக்கலாம். அது ஒரு பக்கம் டிஃப்ரெண்டா இருக்கும். கடைங்கெல்லாம் இருக்குங்க. நீங்க எங்க இருக்கீங்க? அமெரிக்கால தான் இருக்கேன் நானே. கடை ஜப்பான்ல தான் நடத்துறேன். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல எஸ்டிடி பூத் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஊருக்கு ஃபோன் போட்டு பேசுறதுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். யாராவது பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் போய் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, அந்த டயலர் ஃபோன் இருக்கும். ஆமாம்,
எங்க அம்மா அது வந்து ஆபீஸ்ல எல்லாம் retro. இருக்கும். அதான் அது ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆபீசஸ்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும், பிரைவேட் ஆபீஸ்ல. ஆனா அதுல என்ன தெரியுமா காண்டு, பட்டன் போன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு செம கடுப்பு. அதாவது லேண்ட்லைன்லயே பட்டன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டயலர் வந்து நாஸ்டாலஜிக் ஃபீல் இருந்தாலும் ஒரு நம்பர் நம்ம திரும்பினதும் அது வந்து இங்க இப்ப 9னா 9 இப்படி சுத்தி விடுவேன், திரும்ப அது போகணும், திரும்ப அந்த இடத்துக்கு வரும், திரும்ப நீங்க எந்த நம்பர் அடிக்கணுமோ அந்த நம்பரை இது அது நல்ல ஒரு ஃபீலிங்க. ஆனா அது ஸ்லோவா இருக்கும். ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் இருக்கும். அப்போ நம்பர்ஸ் நம்ம அந்த நம்பரை போட்டு நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஆஃபீஸ்ல எல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன். அதாவது எங்க அம்மா ஆஃபீஸ்லயோ, மாமா ஆஃபீஸ்லயோ, எங்க சித்தப்பா ஆஃபீஸ்லயோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கவங்க அதான் நம்ம சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இல்ல, பிரைவேட் ஆஃபீஸ்ல இருந்தது. எங்க சித்தப்பா பிரைவேட் ஆஃபீஸ்ல தான். நான் பிரைவேட்லாம் அந்த அளவுக்கு அப்ப பார்க்கலடா. எங்க போனாலும் வந்து இப்ப கிண்டி பக்கம் போனாலே கவர்மெண்ட் தான். இப்பதான் கிண்டி வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது இதுன்னு ஆகி போச்சு. அதே மாதிரி நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த பக்கம்லாம் எங்கேயாவது நீ போனா என்ன இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லேண்ட்லைன் போன்லாம் இருக்கும். இந்த லேண்ட்லைன் ஃபோன் இதெல்லாம் வர்றதுக்கு இன்டர்மீடியேட்டா ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த கடிதம் எழுதுற பழக்கம் இருக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க. காதல் கோட்டை இருக்கு தெரியுமா? காதல் கோட்டை படம் பாத்திருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு காதல் கோட்டை படத்துல வந்து அதுல ஒரு வேல்யூ என்ன தெரியுமா? சின்னதா ஷார்ட்டா சொல்லணும்னா, ஃபேஸுக்கு இருக்கிற வேல்யூவோட அந்த லெட்டர் அண்ட் நேமுக்கு இருக்கிற வேல்யூ தான் அதிகம் மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் நேரில் பார்த்தா கூட அப்படிதான் இருக்கும். ஆனால் யாருன்றது அந்த வேர்ட்ஸ் அண்ட் எமோஷனில் ட்ரிகர் ஆகும்போது பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்கல்ல. இது நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இந்த லவ் லெட்டர் கொடுத்ததுனால. லவ் லெட்டர்லாம் இல்லையா, யாரையா லவ் லெட்டர் கொடுத்தாங்க? அப்புறம் அப்பெல்லாம் ஸ்கூல்ல 2வது படிச்சுட்டு இருந்தேன். காதல் கோட்டை படம் பார்க்கும்போது போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு அந்த படம் பார்த்தோம். படம் பார்க்கும்போது தூங்கிட்டேன். சின்ன வயசுல இதேதான் கூட்டு போவாங்க. பாதி படம் பார்த்துருப்பேன், மீதி படம் தூங்கி இருப்பேன். எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும். இந்த காலத்துல மாதிரியா இப்பனா பாப்கார்ன், ஜூஸ், பிஸ்கட், பாப்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே அப்பா தூங்கிடுவாரு பர்மனண்டா. அப்பெல்லாம் ஐஸ்கிரீம் ஏதோ 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. காது மேல சளி பிடிக்கும், குடிக்க கூடாது. பெப்சி, தம்ஸ் அப் இதெல்லாம் குடிக்கும். அப்ப அதான் ஃபேமஸ். பெப்சி, தம்ஸ் அப். பெப்சி கூட விடுங்க, தம்ஸ் அப் தான் டேஸ்ட். தண்டர் தாங்க, தண்டர் தான் இப்ப ஃபேமஸா இருந்தது. அப்ப சுனில் ஷெட்டி எல்லாம் வருவாரு அந்த விளம்பரத்துக்கு. யாரும் வரல அதுக்கெல்லாம். தம்ஸ் அப்புக்கு வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா மலை மேல இருந்து குதிப்பாங்க, கீழ இருந்து மலை மேல ஏறுவாங்க. ஒரு பீரியட்ல யாரு ஃபேமஸா இருக்காங்களோ அந்த ஆக்டர் வந்து அதுல தம்ஸ் அப் பெரிய பிராண்டா இருப்பாங்க, அம்பாசிடர். அப்புறம் பெப்சிகோ அக்வயர் பண்ணி அது கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட இருந்திருக்காங்க. பெப்சிங்கறானே கோகோ கோலா அக்வயர் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நான் இந்த விஷயத்துக்கு வந்தேனா, அந்த காதல் கோட்டை படத்துல அந்த பிசிஓ, ஐஎஸ்டி, எஸ்டி அந்த இது கால்காக அதுக்கு தான் மணிவண்ணன் ரோலே இருக்கும். மணிவண்ணன் ரோலே என்னன்னா அது மட்டும் உட்கார்ந்து காசி பேக்குறதா வேலை. எங்க ஆளுக்கு உட்கார்ந்துட்டு அப்புறம் வால் என்னமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கலாச்சிட்டு இருப்பாரு. என்னம்மா கமலி, ஹீரோயின் வந்து தேவயானி, அவர் வந்து கேட்டுப்பாரு, என்னம்மா இன்னும் நீ பாக்கலையா, என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி அவரு கலாச்சிக்கிட்டு வரவங்கள எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பேசிட்டு. இது எந்த பாய் ஃப்ரெண்டு நம்பர்லாம் சொல்லுங்க அப்பயே. இது நீ இப்ப வேற பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மத்தவங்களை கலாச்சிட்டு அதுல ஒரு கேரக்டரே இருக்கும். அப்போ ஒரு எஸ்டிடி பூத்துக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்போ இருந்தது. அது ஒரு கேரக்டராவே இருந்ததுன்னா பாருங்களேன். படத்துல ஒரு முக்கிய பிரமுகர் யாருன்னா எஸ்டிடி பூத் வச்சிருந்தவர் தான். இந்த மாதிரி படத்துல நீ சொன்ன மாதிரி அந்த படத்துல இருந்தது. ஆமா, இந்த மாதிரி வந்து போனோட டிரான்சிஷனே நிறைய இருந்தது. ஆமா, இந்த எஃப்எம்குள்ள நம்ம திரும்ப வருவோம். இதுவே நம்ம ரொம்ப இழுத்தடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, அது அங்கங்க சுத்தி அதனால தான் வருது. இப்ப லெட்டர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, லெட்டர்ல இருந்து அடுத்து அப்படியே கம்யூனிகேஷன் மாதிரி போகும்போது பேஜர் இருந்தது. ஒரு காலத்துல பேஜர் இருந்தது. சிலர்லாம் பேஜர் மாட்டிட்டு வருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் படத்திலே பார்த்திருப்பீங்க. வரும்போது 1/2 கிலோ புளி வாங்கி வரவும் மெசேஜ் என்னடா ஆள் அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல எங்க வைஃப் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாரு. உடனே வீட்டில் வந்து 1/2 கிலோ புளி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான மெசேஜ். ரொம்ப முக்கியமான இல்லை இல்லை, அதாவது பேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெசேஜஸ்க்கு தான் இப்போ யூஸ் பண்ணாங்களே. பேஜர் வந்து என்னன்னா, இப்போ ஃபோன் பண்ணி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அப்போ வந்து அந்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்ட்ல அனுப்புவாங்க. அதையே எவ்வளோ காமிக்கலா எப்படி காமெடியாக கன்வே பண்ண முடியும்ட்டு அப்போ படத்துல எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவர் விவேக் பண்ணியிருப்பாரு, தாமு பண்ணியிருப்பாரு. அப்போல்லாம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் டிரான்சிஷன் ஆனது. எஃப்எம் ரேடியோவில், அதாவது ஏஎம்லேருந்து எஃப்எம்க்கு மாறி. சரி, நீ பொறுப்பு. நம்ம இப்போ அந்த டாபிக் எப்படி முடிய போகிறது இல்லை, அதாவது ஏஎம் எஃப்எம் தான். ஆனால் உனக்கு பிடிச்ச ஆர்ஜேனா யாரை சொல்லுவா அந்த டைமில்? எனக்கு ஆர்ஜே விட செய்தி வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படின்ட்டு
ஒரு வாய்ஸ் வரும். சரி, ஆனா இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, உனக்கு பிடிச்ச இப்ப செய்தி வாசிச்சதெல்லாம் விடு, ஏன்னா எவ்வளவு பேர் செய்தி கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அதே டைம் பீரியட்ல நிறைய பேர் பாட்டு கேட்டிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது எந்த ஆர்ஜே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? ஆர்ஜேவோட வாய்ஸ் குறிப்பா சொல்லணும்னா 2003ல இந்த சூரியன் எஃப்எம் வந்ததுல, இந்த சூரியன் எஃப்எம் வந்தப்ப வந்து ஆர்ஜே கண்மணின்னு ஒருத்தவங்க 7 மணிக்கு காலையில சூரிய வணக்கம்ட்டு ஷோ போகும். வணக்கம் சென்னை, சூரிய வணக்கம். எனக்கு சரியா ஞாபகம். சரி, இப்போ அவங்க அந்த கண்மணி எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்களோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க நம்பர் இருந்ததுன்னா அவங்கள வந்து தெரியப்படுத்துற வகையில இந்த வீடியோல சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ எப்படின்னா நம்ம ஆளுக்கு அப்ப அவங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதான் ஹைலைட். ஆர்ஜேயோட ஹைலைட்டே அதான். அதாவது எப்படி அவங்களோட ஃபேஸ் தெரியாது, அவங்கள நம்ம இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம உருவப்படுத்துற மாதிரி தான்டா. யாரு எப்படின்னு தெரியாது, லெட்டர் தான். சோ இதுவும் அதே மாதிரி தான், வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டிருப்போம், மத்த எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. அடுத்து ஒரு ஆர்ஜே இருப்பாங்க, நீ அடுத்தடுத்து நான் சொல்றேன் யார் யாருன்ட்டு. ஆர்ஜே தீனா, அவர் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்காரு. ஆமாடா, தொடர்ந்து 3 நாள் 2 நாள் 5 நாள்லாம் பண்ணிருக்காரு. பிக் எஃப்எம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிக்ல இல்ல, அவரு பிக்குக்கு போனதுக்கு அப்புறம் இருந்தாரு. சூரியன் எஃப்எம் பிக்குக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா பிக் தீனாவா மாதிரி இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணாரு. 8 மணிக்கு சூரியன் எஃப்எம்ல அவர் தான் ரெகுலரா இருப்பாங்க. 7 மணிக்கு காலையில கண்மணி இருப்பாங்க, 8 மணிக்கு அவர் வருவாரு. அடுத்து 9 மணிக்கு அந்த பிளேட் சங்கர் வந்துருவாரு. 10 மணிக்கு அந்த சின்னதம்பி பெரிய இன்ன வரைக்கும் இருக்குடாதுல பானபத்திரம் ஓனாண்டி தெரியும்ல. பானபத்திரம் ஓனாண்டி அது தெரியாது. கிட்டு மாமா சூசி மாமின்ட்டு ஒரு அதுவும் இருக்கு. கிட்டு மாமா சூசி மாமி செம்ம ஷோ அது. அது வந்து என்னன்னா காசிப் கேக்குற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி, இந்த மாதிரி அத வைஃப் கேக்குற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு இது தெரியுமா பக்கத்து அம்புஜா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது செமையா இருக்கும். ஆமா ஆமா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஷோலாம் ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி ஈவினிங்ல அதுக்கப்புறம் நம்ம கேட்க மாட்டோம் பெருசா. ஈவினிங் கேட்க மாட்டாங்க, உண்மைதான். ஈவினிங் கேட்போம், ஈவினிங் 6க்கு மேல 7 மணிக்கு மேல கேட்போம். அதுவும் எப்படின்னா நமக்கு வந்து சப்போஸ் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஓகே. ஏன்னா இந்த டிராஃபிக் அப்டேட் மாதிரியான ஷோஸ்லாம் இருக்குமா அப்ப. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கும்போது ஸ்கோர் கேட்கறதுக்காக பார்ப்போம். நடுவில் வந்து இந்த கடையில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்கறதுனால அந்த டைம் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அதுக்குன்ட்டு. நான் வந்து பாட்டு ஓடும். 11 o'clock 12 o'clock ஆயிடுதுலடா, அதுக்கப்புறம் ஃபுல்லா பாட்டு தான் ஓடி பேசுவாங்க. ரொம்ப பாட்டு கான்வர்சேஷன் இருக்கும். அப்பெல்லாம் இப்போ டிவியில வந்து ஹியூமன் ஸ்டோரிலாம் போடுறாங்கல்ல, ஒரு நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. இப்போ குப்பை எடுக்கிறவங்களோட கதை பத்தி கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ எஃப்எம்லயே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷோஸும் இருந்திருக்கு. நான் லீவ் டைம்ல எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் எஃப்எம்ல. ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஆங்கர்ஸ்ன்னு பார்த்தா அந்த ஆர்ஜே யாருன்னு பார்த்தா ஆனந்த கண்ணன்ட்டு இருப்பாரு. சன் மியூசிக்ல ஆங்கரா கூட அவர் இதுல கூட வருவாரு. ரீசெண்டா இறந்துட்டாரு அவர். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி. அவர் வந்து ஆக்சுவலா சீரியல்லாம் நடிச்சார்ல சிந்துபாத் நாடகத்துல சன் டிவில நடிச்சிருந்தாரு. ஆமா, அவர் சன் மியூசிக்ல எதனால கேன்சர் கொலோன் கேன்சர்னு நினைக்கிறேன். சரி, ரைட். அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் தெரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. சிம்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி போயிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இல்ல அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. பிளாக் பேந்தர்ல வந்த ஆக்டர் இப்படி தான். ஆமா, கொலோன் கேன்சர் தான். சரி, ஓகே. டீச்சாலான்ட்டு சொல்லுவாங்க அவரை. சோ அது வந்து கேன்சர் வந்து கொடிய வியாதி. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆர்ஜேஸ் எல்லாம் வந்து குறிப்பிடும் வகையில நமக்கு தெரியும். எதனால காரணம்னா இவங்களுக்கான அந்த யூனிக்னஸ் இருக்கும் வாய்ஸ் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கும். இப்போ சும்மா டம்பா போயிட்டு வணக்கங்க இன்னைக்கு காலையில் 6 மணி ஆகுது, இப்போ இந்த பாட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா யாரும் அப்படி பிடிக்காது. ஹே ஹலோ வணக்கம் மக்களே, சென்னை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நீங்க கிரீன்ஸ் ரோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ டிராபிக் அதிகமா இருக்கு, அதனால இந்த ரோட்ல நீங்க போகாதீங்க, ரைட் எடுத்து நீங்க ஒயிட்ஸ் ரோடு வழியா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்டேட்லாம் வரும். அந்த டைம்ல கோபிநாத் கூட என்ன பண்ணுவாருன்னா ஆசையா இருந்திருக்காரு. கோபிநாத் டிவில எப்படி நீயே நான் ஷோ பண்ணிட்டு இருந்தாரோ அந்த டைம்ல அவரு காலையில மிர்ச்சி சிவா மிர்ச்சி சிவா அவர் விட்டு பாத்தீங்களா, மிர்ச்சி சிவா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மிர்ச்சிலேயே இவங்க அந்த பாடிட்டு இருந்தாங்கல்ல சுசித்ரா வந்து அவங்களும் ரொம்ப ஃபேமஸான ஆர்ஜே. நம்ம இது பேச தமிழா பேச வச்சிருக்காப்ல. எஸ், அவர் சொல்லி ஆகணும். ராஜவேல் நாகராஜன் அண்ணன் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட வாய்ஸ் யூனிக்கா இருக்கும். நைட் ஆனா 9 மணிக்கு மேல ஒரு பேஸ் வாய்ஸ் ரொம்ப சட்டிலா அப்படியே பேசிட்டு இருப்பாரு. வணக்கம் நேயர்களே, இந்த மாதிரி உங்களுடைய காதல் அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, காதலில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சட்டிலாக அவர் பேசிட்டு இருப்பார். நிறைய பேர் கேட்பாங்க. அவர் டைட்டிலே லவ் குருல. ஆமாம், லவ் குரு ஷோ வருமா? ஆமாம். ஸோ ரேடியோ குரு லவ் குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட வாய்ஸ் யூனிக்காக இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆனால் லேட்டாக தான் தெரிஞ்சது. இப்போ எஃப்எம் பற்றி பேசணுமா, நிறைய காண்டே இருப்பாங்க. இவன் அந்த காலேஜில் ரேங்கிங் நடந்ததா இல்லையா,
இந்த எபிசோடே அதுக்கு தான். இந்த காலேஜ்ல ராகிங் நடந்ததா இல்லையா அப்படின்னா ராகிங் நடந்தது. ஐயோ கொலை பண்ணிடுவாங்க. இந்த எபிசோட்ல கொஞ்சமா ஏதாவது சொல்லு, உனக்கு ஏதாவது ராகிங் நடந்ததுன்னா சொல்லு, அதே தெரிஞ்சுக்கிட்டோம். ராகிங் வந்து என்னாச்சுன்னா, நான் எம்டிசி பஸ்ல டெய்லி போவேன். எம்டிசி பஸ்லயே ராகிங்கா? யாரா பண்ணது? என்னாச்சுன்னா ஒரு சோடா புட்டி ஒருத்தன், ஆமா தப்பா நினைச்சுக்காதீங்க, பாடி ஷேமிங் பண்றேன்ட்டு. அந்த டைம்ல நமக்கு அந்த காண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அம்பி மாதிரி இருப்பாங்க. அவன் என்ன பண்ணா என்னை கூப்பிட்டான். நானே அவனை விட அம்பி மாதிரி இருப்பேன், அமைதியா போய்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்ல ஏன்னா காலேஜுக்கு சேர்ந்தோம், எதுக்குடா இன்ஜினியரிங் சேர்ந்தோம். ஏமா, ஏன்னா நமக்கு இருந்த கோல் என்னன்னா, எப்படியாவது குரூப் 1 எழுதணும், யூபிஎஸ்சி எழுதணும் அப்படின்ற கோல் அப்ப இருந்தது. அதாவது 12th முடிச்ச உடனே என்னாச்சுன்னா, நமக்கு ஆப்வியஸா தோணுன ஒரே விஷயம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம். அது என்ன மாதிரி போனால் நல்லாயிருக்கும், நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்போ இருந்த கோல் அப்படி இருந்தாலும் யாரோ சொல்லி இப்படி சொல்லி நண்பர்கள் சொல்லி அப்படி சொல்லி தான் நம்ம இன்ஜினியரிங் சேர்ந்துருப்போம். அண்ணன் சொல்லி எனக்கு வந்து அந்த டைம்ல நீ படிக்கிறது தான் படிக்கிற, இன்ஜினியரிங் படிச்சிரு அப்படின்றது தான் எல்லாரோட தாட் இருக்கும். இல்லடா, ஆக்சுவலா இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாம நம்மளெல்லாம் தள்ளி விட்டாங்கடா. இப்போ படிச்சுட்டு வந்தது எல்லாருமே இன்ஜினியரா மாறுறாங்களா? இல்ல, அதுதான் ப்ராப்ளம். கண்டிப்பா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கன்வர்ஷன் ரேட் எல்லாம் அது வேற டாபிக்கே, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். இந்த ரேகிங்குள்ள வந்துடும். ரேகிங் என்னாச்சுன்னா, காலேஜ் முடிச்சு ஒரு நாள் வந்து 4 நாள் தான் ஆச்சு சேர்ந்து. ஏய் இங்கே வாடா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கூப்பிட்டான் எம்டிசி பஸ் ஸ்டாப்பில். நான் அப்படியே போயிட்டு நின்னேன். வாட்சை கேட்டுறா அப்படின்னா, எங்கள் மாமா வாங்கி தந்திருந்த வாட்ச், அந்த வாட்சை கேட்டுறானா, கேட்ட முடியாது அப்படின்னா. கேட்ட முடியாதா அப்படின்ட்டு என் ஷர்ட்டை பிடிச்சான், எடுத்துக்கிட்டே வந்தான், பஸ்ஸில் ஏற்றினான். நான் ஏற முடியாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணால் ஏறிட்டான். பஸ்ஸுல ஒரு போலீஸ் இருந்தாரு. நான் என்ன பண்ண, நேராக போயிட்டு அவர்கிட்ட, இவன் என்ன ரேகிங் பண்றான், அவனை கொஞ்சம் அந்த லாஸ்ட் சீட்ல இருக்கான், அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு. என்னாச்சு? அவன் என் ஷர்ட்டை பிடிச்சதுனால எனக்கு கோவம் வந்துடுச்சு. என் வாட்சை கேட்டுட்டு வாட்சை பிடுங்கிக்கிட்டான். நான் போயிட்டு வாட்சை பிடுங்கிட்டு ஸ்நாச் பண்ணிட்டு வந்துட்டு அந்த போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீ ரேகிங் தானே பண்ற, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், உன் மேலே கேஸ் போடுவாங்க, பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு. அவனுக்கு பயமாயிட்டு பஸ் விட்டு இறங்கி ஓடிட்டான். எம்சிசி ஸ்டாப் வந்த உடனே நான் ஏறினது பாரத் இன்ஜினியரிங் பஸ் ஏறிட்டேன். அடுத்து தாம்பரம் போற வரலாம் அவன் பதட்டத்திலேயே இருந்தான். ஏன்னா நான் போய் நேராக போலீஸ் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். எனக்கு அதெல்லாம் பயமே கிடையாது. எதுக்கு, நம்ம எப்பயுமே நம்ம வளர்ந்த விதமே அப்படிதான். ஏன்னா தாட் போட்டுன்னு டக்குன்ட்டு பிரச்சனை ஏதாவது ஆச்சுன்னா இறங்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணி வளர்ந்ததுனால, அப்பாவிலேருந்து எல்லாரையும் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கு போல்டாக போயிட்டு போலீஸ் அப்ரோச் பண்ணிட்டேன். ஏன்னா பொதுவாகவே ஒரு தயக்கம் இருக்கும், போலீஸ்கிட்ட போகணுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கான்ஸ்டபிள், அவர் தம்பி வாப்பா, யார்ப்பா அவன் அப்படின்னாரு. இப்படி திரும்பி பார்த்தா அவன் இறங்கி ஓடிட்டான் தாம்பரத்தில். உடனே அவ்வளோதான். அந்த காலேஜ் தான். அவன் என்னை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவான். சீனியர் தான் இருந்தாலும் அப்படியே போயிடுவான். நானும் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவான். எவனுமே என்கிட்ட ரேக் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்ரோச் பண்ணவே மாட்டானுங்க. ஸோ அவ்வளோதான். அந்த ஒரு சீன் தான் காலேஜில் எனக்கு தெரிஞ்சு ரேக் பண்ணதுன்றது. உனக்கு என்ன? எங்களுதுலாம் ரேகிங் வந்து வேற மாதிரி இருந்ததுங்க. அது என்னது அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன், சரியா? ஏன்னா சாரி ரொம்ப டைவர்ட் பண்ணி இல்ல, ஆக்சுவலா வந்து ரேகிங் இருக்கு. எங்க இதுல உள்ள ரேகிங் வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ நம்ம வினோத் சொன்ன ரேகிங் வந்து ஓகே, அது என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நடந்துகிட்டதும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. சரியா? ஷர்ட்டை பிடிச்சிட்டான், அது எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஆனா சப்போஸ் போலீஸ் இல்லைன்னா எனக்கு வேற மாதிரி மாறி இருக்கலாம். ஏன்னா அவன் கூட ஒரு 3 பேர் வந்துட்டு நம்மள அடிச்சிருக்கலாம், பஸ்ல பெரிய இஷ்யூ ஆயிருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, உனக்கு எம்டிசி பஸ்ல நடக்குது, எங்களுக்குலாம் எங்க காலேஜ் பஸ்லயே நடக்கும். அதுதான் ஹைலைட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு லிமிட் இருக்கும். எங்க இதுல நடக்கிறதுல ஒரு லிமிட் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈஸியா போய் ரீச் ஆயிடும். ஏன்னா அதே பஸ்ல இந்த இடத்துல இருப்பாங்க. ஆமா, இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். ரேகிங் வந்து அந்த காலகட்டத்தில் காலேஜஸ்ல நிறைய நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரேகிங் இஷ்யூல. ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் போய் அதுக்கப்புறம் ஒரு சண்டை ஆகி, நான் சொல்ற கொலை வழக்கு இருக்கு. அந்த டைம்ல நிறைய கொலை வழக்குன்னு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி அது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ அவங்க ரேகிங் பண்றாங்களா, பண்றவங்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிமிட் இருக்கணும். அவங்களும் ஒரு லிமிட் வச்சுக்கணும். இப்போ அதுல அபியூஸ் ஆகிறான்ல ஒருத்தன், அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறதும் இருக்கு. ஏன்னா இதுல ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ செகண்ட் இயர் கை ஒன்று வந்து ரேகிங் பண்ணுறான், இமேஜின் பண்ணி பாரு. செகண்ட் இயர் பையன் வந்து ஒன்று ரேகிங் பண்ணானா என்ன ஆகும்னா,
அவன் கூட நீ முறைச்சிக்கிற பகச்சிக்கிற, அவனும் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கானா என்ன ஆயிடும்னா அந்த நிமிஷமே இதுக்கப்புறம் அவன் 3 வருஷம் இந்த காலேஜ்ல தான் இருப்பான். 3 வருஷமும் அது கடைசியில கேங் வர போய் நல்லாவே இல்ல நல்லாவே இருக்காது. எங்க பார்த்தாலும் ஒரு ஜாலியா பேசிக்க முடியாது. பார்த்தா கடைசியில ஓன் டிபார்ட்மெண்ட்டாவே இருந்தாலும் கடுப்பா இருக்கும். அது ஒரு நல்லாவே இருக்காது. நல்ல ஃபீல் கொடுக்க வாய்ப்பே இல்லை. இதே ஃபைனல் இயர் இந்த மாதிரி ராகிங் பண்ண வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி ராகிங் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் போகும். அந்த மாதிரி தான் எங்களுதுலையும் நடந்துச்சு. ஆனால் அது எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். வேற லெவலில் இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். டீம் எஸ் பஸ். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வரட்டா.